அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் நான் சொல்லக்கூடிய இந்த 3 சிறந்த திக்ரை நீங்கள் தஹஜ்ஜத்தில் ஓதுனீங்க அப்படின்னா அல்லாஹ் தாலா உங்களோட வாழ்க்கையில் எதிர்பார்க்காத மாற்றத்தை கொண்டு வருவான். ஏன்னா இது பலரோட வாழ்க்கையை மாற்றி அமைத்த 3 முத்தான திக்ருகள். இதை தஹஜ்ஜத்தில் ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். ஏன்னா தஹஜ்ஜத்துடைய நேரம் என்பது துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரம், அல்லாஹுவோடு நாம் பேசக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் இந்த திக்ரை ஓதணும் அப்படின்னா சுபஹானல்லா, நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். ஏன்னா இது 2 நபிமார்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு மனிதர் இருக்கார், அவருக்கு 7 வருடமாக ஒரு பெரிய ஒரு நோய். அவர் தஹஜ்ஜத்தை கடைப்பிடிக்கிறாரு, அதில் வளமையாக இந்த 3 திக்ரையும் ஓதுறாரு. அதற்கு பிறகு பார்த்தா சில மாதங்களில் அவருடைய நோய் காணாமல் போகுது. இது ஒரு உதாரணம் தான். இது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய, சோதனைகள் கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாமே நீங்கணும். பல வருஷமாக நான் ஒரு துஆவை கேட்குறேன், அது எனக்கு கபூல் ஆகணும். வேலை தேடுறோம், கிடைக்கணும். திருமண வாழ்க்கை தேடுறோம், கிடைக்கணும். இன்னும் குடும்பத்துக்குள்ள நிம்மதியை தேடுறோம், மகிழ்ச்சியை தேடுறோம், வாழ்வாதாரத்தை அல்லாஹ்விடத்தில் பல வருஷமாக கேட்குறோம் பரக்கத்தாக்க சொல்லி. எதை கேட்டாலும் ரப்பு உங்களுக்கு நடத்தி தருவான். ஏன்னா இதை யார் ஓதினாலும் அவங்களுடைய துஆவை நான் கபூலாக்குவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். இந்த ஒரு துஆவை அந்த நபி ஓதலை அப்படின்னா அவங்க கியாமத்து நாள் வரைக்கும் மீன் வயிற்றில் சோதனையில் அகப்பட்டிருப்பாங்க. இந்த துஆவை அல்லாஹ்வே காட்டி கொடுத்து அதை ஓத சொல்லி அவங்களோட வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வர்றான். அதே மாதிரி தான் நமக்கும் இந்த பதிவின் மூலமாக அல்லாஹ் காட்டி கொடுக்குறான். பலரோட பிரச்சனை, பலரோட இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் கொடுப்பதற்கு அந்த மிக முக்கியமான 3 முத்தான திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் திக்ரு நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவங்க மீன் வயிற்றில் இருந்து ஓதியது. அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கிறான், இதை யார் ஓதனாலும் பதில் கிடைக்கும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். தஹஜ்ஜத்தில் ஓத வேண்டிய மந்திரம். இதை நீங்கள் 100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க. அடுத்தது நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவங்க ஓதியது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹுவே எனக்கு போதுமானவன், அவனே எனக்கு சிறந்த பாதுகாவலன். இதையும் நீங்கள் 100 தடவை ஓதுங்க. அடுத்தது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. நம்மளோட ரசூலுல்லாவுடைய உம்மத்துக்களான நமக்கு மட்டும் அல்லாஹ் பொக்கிஷமாக கொடுத்துருக்கான். இதற்கு முன்பாக எந்த நபிமார்களுடைய உம்மத்திற்கும் அல்லாஹ் தரலை. ஆனால் இதனுடைய சிறப்பு நம்மள நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இது சொர்க்கத்தின் பொக்கிஷம் மட்டும் கிடையாது, நம்மளோட வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொக்கிஷம். இதை யார் கெட்டியாக பிடிச்சுக்கிறீங்களோ இம்மை மறுமையில் சிறந்த பரிசுகளை அடைய முடியும். நான் சொல்லியிருக்க இந்த 3 திக்ரையுமே 100 தடவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இந்த 3மே முத்தானது. இந்த 3மே சோதனைகளை நீக்கக்கூடியது. அதுவும் லாஹவுல வலா குவத்த அப்படின்னு ஒரு தடவை சொன்னால் நமக்கு 100 பிரச்சனைகள் லேசாக்கப்படுது. 100 கஷ்டத்துலேருந்து அல்லாஹ் நம்மளை வெளிக்கொண்டு வர்றான். அதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியதும், யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியதும், இது எல்லாமே அனைத்து பிரச்சனை, அனைத்து கஷ்டங்களையும் நீக்கக்கூடியது. அடுத்த நொடி பதில் கிடைக்கக்கூடியது. எனவே இன்றைய தஹஜ்ஜத்தில் உங்களோட வாழ்க்கை மாறணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3ஐயும் 100 தடவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் ஓதும்போது ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் ஓதணும். உறுதியான ஈமானோட என்னுடைய ரப்பு தருவான், நான் தஹஜ்ஜத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதுவும் சிறந்த திக்ரை கொண்டு கேட்குறேன்னு நீங்கள் உறுதியாக இருக்கணும். கண்டிப்பாக அந்த உறுதிக்கு அல்லாஹ் உங்களுக்கு உடனே பதில் தந்துடுவான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் வேணால் பாருங்கள், நாளை விடியக்கூடிய பொழுதுலேயே உங்களுக்கு அல்லாஹ் அதை நசீபாக்கி தருவான். உங்களோட பிரச்சனைகளை லேசாக்கி தருவான். அல்லாஹ் தாலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும், நம் அனைவருடைய பிரச்சனைகளையும் லேசாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன்.
அல்லாஹ் தாலா நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.